வணக்கம் நண்பர்களே. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களின் கூலி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த கூலி படத்த வந்துட்டு பயங்கர எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படம் வந்து பயங்கரமா ஏன்னா மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃபர்ஸ்ட் படம் நடிச்சார்ல, அந்த டேட்லயே வந்துட்டு அவருடைய திரைப்பயணம் 50 வருடங்கள கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே டேட்ல இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அதுவே ஒரு பெரிய வைப வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம மியூசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட் அடிச்சதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா இருந்தது. நெறைய பேர் வந்துட்டு இதுக்கு விமர்சனங்கள் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலவையான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு ஒரு சிலரும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு ஒரு சிலரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நிஜமாலுமே படம் எப்படி இருக்கு? படத்த வந்து நீங்க இதுல இருக்க பாசிட்டிவும் சொல்றேன், நெகட்டிவும் சொல்றேன். படம் எப்படி இருக்கு? படத்த வந்து போய் பார்க்கலாமா வேணாமான்றத நீங்க டிசைட் பண்றீங்க. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜெட்டிக்கா படம் போறது தான் பாசிட்டிவ்ங்க. அதேபோல இந்த படத்த பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன் தான் அதிகமா தெரியுதே தவிர, இது வந்து ரஜினி அவர்களின் படம் அப்படின்னு நீங்க சொல்றத விட, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த ரஜினி படம் அப்படின்னு நீங்க சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவருடைய வந்து சில ஹைலைட்டான விஷயங்கள் வந்துட்டு லோகேஷ் கனகராஜோடது இந்த படத்துலயும் வந்துட்டு இருக்கும். அதாவது ஃபைட் சீன் வரும்போது ஒரு பழைய பாட்டு, அதேபோல கேமியோ ரோல்ஸ்க்கு வந்துட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்துல இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட் அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. சடனா இறந்து போயிறாரு. அந்த நியூஸ் வந்து கேட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அவர் மீட் பண்ண போறாரு. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் வந்துட்டு டச் இல்ல. இருந்தாலும் அவரை பத்தி ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை பார்க்கவும், அவரை வந்து கடைசி மரியாதை கொடுக்கவும் போறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய சாவுல வந்து மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சில செவிவழி செய்திகள் வந்து கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன இருக்கும், எதனால இவன் வந்து செத்துருப்பான் அப்படின்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கும் வந்துட்டு பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு சைடு போகுது. அதே போல வந்துட்டு அவர் யார் கொன்னா, எதுக்காக கொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒரு சைடு அந்த வில்லன் குரூப்லேயே வந்துட்டு இவர் போய் ஜாயின் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு போகுது அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஒரு வில்லனை வந்துட்டு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த வில்லனுக்கு பெரிய வில்லன் யார், அந்த பெரிய வில்லன்ட்ட என்ன பண்ணாரு, இதெல்லாம் வந்து ஸ்டோரியோட ஃபுல் லைன் அப். இதுல வந்து கேமியோ ரோல் பண்ண சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலயும் வந்து இந்த ஷோபின் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வடிவமைப்பாக தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு விக்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா டீனா கேரக்டர் வந்து சடனா வந்துட்டு காட்டுவாங்க. ஒரு நமக்கே புரியாது. திடீர்னு வந்து என்னடா டீனா வந்து இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஆச்சரியம் இருக்கும்ல. அதே போல இங்கேயும் ஒரு ரோல் வரும். அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆனா வில்லன் சைடுல வரும். அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் அங்கேயும் இங்கேயும். படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அதுலயும் வந்துட்டு ரஜினி கூடயே வந்துட்டு ஸ்ருதிஹாசன் ஃபுல்லாவே டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்குது படத்துல. அதுவும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாவே நடிச்சிருப்பாரு. தனி ஒருவன் படத்துல அரவிந்த் எப்படி நம்ம ஒரு ஸ்டைலிஷான வில்லனா பார்த்தோமோ, அதே போல நாகார்ஜுனும் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டைலிஷான வில்லனா வந்து தெரிகிறாரு. இந்த படத்துல வந்து மெயின் அதாவது இந்த ஸ்லோ ஆகிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லேக் ஆன மாதிரி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஏகத்துக்கு ஃபைட்டுங்க. அந்த ஹீரோவை வந்து மாசா காட்டுறதுக்காக அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் ஒத்துக்க முடியுது. இருந்தாலும் இவ்வளோ ஃபைட்டு தேவையற்றது. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கலாம். இந்த மாதிரி குறைச்சதுனால சர்டிஃபிகேட்டும் ஏ இல்லாமல் யூஏ வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஸ்பீடையும் வந்துட்டு அது குறைச்சிருக்காது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி பஞ்ச் டைலாக் அடித்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஏழை மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் சரி, ரொம்பவே பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். ஆனால் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாரு அப்படின்றது காரணங்களாக இருக்கலாம். இருந்தாலும் அவர் வந்துட்டு இந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்காக சப்போர்ட்டாக பேசுறதுலாம் வந்துட்டு அந்தளவு வந்துட்டு எடுபடலை இந்த படத்தில். அதே போல் ஃபைட் சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை விட இன்னொன்று பிஜிஎம் வந்து ஒரு தாறுமாறு பண்ணியிருக்காரு அனிருத். அதே போல் மியூசிக் படத்தில் இருக்கிற பாட்டுகளாகட்டும், எந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி அனிருத் வந்து தாறுமாறு பண்ணியிருக்காரு. ஹீரோ நண்பனுக்காக வந்து நண்பனுடைய கொலையில் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போய் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்டோரியில் வந்துட்டு கொண்டு வரனால ரொம்பவே வந்துட்டு படத்தை நிறைய ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற ரஜினியும் வந்துட்டு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸும் நல்லாவே இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா கேமியோ ரோல் பண்ணுறவங்களும் ஒரு பெரிய லெவல் ஆக்டர்ஸ். அதனால அவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய சீன்ஸ் வச்சிருக்கனாலையும் படம் வந்துட்டு ரொம்பவே லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமியோ ரோல்ன்றது யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ பேரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க வேண்டான்றதான் என்னுடைய தாட்டுங்க. அதுலேயும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கேரக்டர் தேவையே இல்லைங்க. அந்த கேரக்டருக்கு வேற யாரையாவது வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று நாகார்ஜுனாவை அங்கே போட்டுட்டு நாகார்ஜுனாவுக்கு வில்லனுக்கு பதிலாக வேற யாரையாவது வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மாற்றி செஞ்சிருந்தா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அதனால படமும் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து தாராளமாக வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய சண்டை காட்சிகள் வரனால அது வந்து ரொம்பவே இழுக்கிற மாதிரி இருக்கு. ரஜினியோட ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்கும். ஆனால் மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு அந்த ஃபைட் சீனை தவிர்த்து படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் சூப்பராகவே இருக்கும். என்னதான் இது வந்து பழைய ரிவெஞ்ச் ஸ்டோரியா அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் வந்துட்டு டோட்டலாக வேறங்க. ஆனால் வந்து இவங்க ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக இனிஷியலாக ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி வந்து வாட்ச், கோல்டு அதெல்லாம் காமிக்கிறாங்களா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து இந்த படத்தில் வந்துட்டு லிங்க் ஆகாது.
அதனால வந்துட்டு படம் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தவங்கலாம் வந்துட்டு ஒரு வேற ஒரு மென்டாலிட்டியில் ஒரு தாட்டில் வருவாங்க. அவங்களாம் வந்து படம் இப்படி இருந்திருக்கும், கோல்டு இல்லை வாட்ச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியாக போகணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக வந்து வேற மாதிரி ஸ்டோரியாக போகும். அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு வந்துட்டு இந்த படத்தில் ஜோடியே கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் ரஜினி படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவர் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ஜோடி, வயசானவராக இருந்தாலும் சரி இளமையாக இருந்தாலும் சரி அவருக்கு ஜோடிகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜோடி கிடையாது. அதே போல் ரஜினி வந்து அவர் ஸ்டைலை வந்துட்டு காட்டுற மாதிரியான சீன்ஸும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெறும் அந்த பீடி பிடிக்கிற சீன் மட்டும் தான் அந்த மாதிரி தெரியுது. மற்ற எந்த சீன்ஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியல. அதே போல் இந்த படத்தில் வந்து ரஜினி தான் ஜோடி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனுக்கும் ஜோடி கிடையாதுங்க. அதனால இந்த படத்தில் வந்து இந்த லவ் சப்ஜெக்ட் அப்படின்றதே வந்து ஃபுல்லாகவே கிடையாது. இல்லை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் சீன்ஸ் அதனால லேக் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக படம் வந்துட்டு அது ஸ்டோரிக்கிலே தான் போகுது. இருந்தாலும் அந்த சண்டை காட்சிகளை வந்துட்டு குறைச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு படம் வந்து இவ்வளோ ஸ்லோவாகாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிருக்கும். மொத்தத்தில் படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அது தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த படத்தில் வந்து எது எது நம்ம பலம்னு சொல்கிறோமோ அதே மாதிரியான கேரக்டர்ஸும் வந்துட்டு பலவீனமாகவும் இருக்குது. அதாவது கேமியோ ரோல்ஸ் பண்ண சில கேரக்டர் வந்துட்டு பலமாக தெரிஞ்சாலும் சில கேரக்டர் தேவையில்லை அப்படின்றத நமக்கு தோணுது. படத்துக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஆனால் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருந்ததுனால இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வயசான ஹீரோ தன் நண்பனுக்காகவும் தன் நண்பனின் குடும்பத்துக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் எப்படி வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த கூலியோடைய ஃபுல் ஸ்டோரிங்க.